நாம் யாவரும் ஜோமனுமாக தேவன் இந்த மாலை ஆராதனை கத்தர் ஆசிரிக்கும்படியாக கத்தருடைய கிருபை நம்மில் பெருகும்படியாக நாம் ஜோமனுமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், போதுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சகா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நல்லவர். கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் ஏறியவரே, ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வழி நடத்தும் விண்ணிலே, ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆம் தகப்பனே, நீர் யோசனையில் பெரியவரப்பா, செயலில் மகத்துவமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் அல்லவா. உம்முடைய நாமத்தை பாடி ஆராதித்து, உம்முடைய வார்த்தை தியானித்து, உம்மில் பலப்பட, உம்மில் ஸ்திரப்பட வந்து நிற்கிறோம். உம்முடைய உன்னத பிரசன்னம் எங்கள் வாழ்க்கை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் வந்து அங்கே மகிமைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தருடைய நிறைவான மகிமை ஆண்டவரே இங்கு நிரம்பியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க கிருபை தங்கப்பா. ஆராதிக்கிற சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாரும் கர்த்தர் உம்முடைய உன்னத மகிமையினால், அபிஷேகத்தினால் கர்த்தர் அலங்கரித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் அகன்று போவதாக நீர் ஒரு ஆளுகை செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய பிரசன்னம், ஆளுகை, மகிமை எங்கள் மத்தியில் நிறைந்து காணப்பட ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நீர் உரை மெய்ப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்த கர்த்தரை நன்றியோடு பாடி நாம் ஆராதிப்போமாக. ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு இந்த பாடலை பாட்டு தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து நம் கர்த்தரை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இதை மீட்டுக்கொண்டு ஆத்துமா கம்பீரித்து மகிழ கர்த்தர் நமக்கு
பலனை தருவாராக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம்முடைய நோய்களை நீக்கினாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். நம்பிக்கையோடு அதிசய அன்று காண செய்த அதே கர்த்தர் இந்த சாயங்கால வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எப்போதும் கடிந்து கொள்ளா என்றென்றும் கோபம் கொண்டீரார். எப்போதும் கடிந்து கொள்ளா என்றென்றும் கோபம் கொண்டீரார். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. நம் குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். ஆகையால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. முழு மனதோடு பாடுமாக. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். நல்ல நம்பிக்கையோடு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். ஆகவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த இரக்கங்கள் பெரியது. அல்லேலூயா. அதுதான் பக்தன் சொல்லுகிறான், ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைந்தால் மீதி எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வசனத்தை அனுப்பி முதல் நம்ம பலப்படுத்துவது நம்முடைய ஆத்துமாவைத்தான். ஆத்துமா பலன் அடைந்து விட்டால் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார், இந்த பிரச்சனை மாறும் என்ற நம்பிக்கைக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் ஆத்துமாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார். அந்த ஆத்துமா அதை ஏற்றுக்கொள்ளும் போது சரீரம் சுகமடைகிறது, வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் எண்ணிலடங்கா இரக்கம் செய்திருக்கிறார். அதை மறந்து போகாதபடி ஆத்துமாவுக்கு செய்த அத்தனை நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனை வைத்து ஒரு பாடலை பாடுமாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. மத்த 28 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான்
உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சர்வலோகத்தை படைத்த கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அந்த கர்த்தரை நிச்சயத்தோடு பாடுவோமாக. கர்த்தர் நமக்கு பலன் கிருபை தருவாராக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் நல்ல கரத்தை தட்டி பாடுவாங்க. குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நித்தம் நடத்துகிறார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை நிரம்பியது என் பாத்திரம். ஆகையால் குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம். தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆகையால் குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினில் அனுதினம் நடத்துகிறார். ஆகையால் குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் என்னோடு இருப்பதா. இருள்
தடுமாற்றம் எனக்கில்லையே. தகப்பன் என்னோடு தடுமாற்றம் எனக்கில்லை. கையில உயர்த்தி, தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை. என் தகப்பனாக இயேசு கிறிஸ்து என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை. நல்ல முழு பலத்தோடு, தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை. என் இயேசு கிறிஸ்து தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை நிரம்பியது என் பாத்திரம். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நித்தம் நடத்துகிறார். முழு பலத்தோடு, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்னோடு இருப்பதால். கையவைத்தி, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை. முழு பலத்தோடு, தடுமாற்றம் எனக்கில்லை. தகப்பன் என்னோடு தடுமாற்றம் எனக்கில்லை. குறைவில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பராகிய தகப்பனாகிய கிறிஸ்து இயேசு வாழ்க்கை படகுல நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில் எல்லா தடுமாற்றங்கள் இந்த மாலையில் அகன்று போவதாக. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை நாம் மகிமைப்படுத்தி, என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி என்ற பாடலை பாடு தேவனுடைய நல்ல நாமத்தை மேம்படுத்துமாக. அல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமாக. இது ஒரு மெலோடி சாங் தான், ஆனால் அர்ப்பணத்தோடு பாடும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றை. கைகளை உயர்த்தி, வல்லமையும் மகிமையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்குத்தானே. கையில உயர்த்தி, வல்லமையும் இயேசையா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையில்
பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் இன்றைக்கு நேற்று அல்ல உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ எங்கள் ஒவ்வொருவரையும் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான தீரையை என்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான தீரையை என்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி ஆகையால் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே முழு மனதோடு வல்லமையும் ரேயாந்தல் மகாதியாதனரி கலமாசியாதனரி உண்மையான ஒவ்வொரு ஆதரவுக்கு அங்கீகரிப்பீராக தகப்பனே தெய்வமே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க கையில் அசைத்து பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட நல்ல முழு மனதோடு பிரித்தெடுத்தீ எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக வாழ பிரித்தெடுத்தீரே பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்த எங்களை உங்களுக்கு பிரியமான குமார குமார்த்தி வாழ்வதற்காக ரத்த சிந்தி மீட்டெடுத்தீரே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே நன்றி அப்பா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து தேடுத்தீ இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ இசையா பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட கையில் அசைத்து ஆராதனை
நமக்காக அல்ல, உலகத்தை உண்டாக்கின கிறிஸ்து இயேசுவுக்காகவே வாழ கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைப்பை பெற்ற நாம், கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என்பதாக வேதத்தில் வாசிக்கிற செப்பனியாவில் 2 வாக்குத்தத்த பகுதிகள் நமக்கு பரிட்சயமான ஒரு வேத பகுதி. செப்பனியா 3:17 வாசிக்கும் போது, இனி தீங்கை காணாதிருப்பா என்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்புறம் நான் கர்த்தர் என்ற கீழுள்ள பகுதியை ஒரு மாதம் நம்முடைய சபையில் வாக்குத்தத்தமாக அது பேசப்பட்டது. அதுபோல செப்பனியா 3:20 கடைசி வசனத்துல மத்திய பகுதியில், உங்கள் கண் காண சிறைப்பை திருப்பும் போது பூமியில சகல ஜாதிமத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை சிறையிருப்புக்கு போர் முன்பதாகவே ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்தார். அந்த வேத பகுதியை, அந்த வாக்குத்தத்த பகுதி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆனால் அந்த செப்பனியாவில் முதல் 2 அதிகாரங்களில் ஜனங்கள் வாழ்க்கையில் சில பாவங்கள் குறிப்பிடப்படுகிறது. அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏன் எழுதியிருக்கின்றால், இதை வாசித்து நாம் அப்படிப்பட்ட கிரிகளுக்கு உடன்படக்கூடாது என்று எச்சரிப்படைந்து நம்முடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குற்றப்படுத்துவதற்காகவோ நம்மை துன்மார்க்கென்று சூட்டப்படுவதற்காகவோ கர்த்தர் எழுதி வைக்கவில்லை. அதை வாசித்து அவர்கள் அப்படி இருந்தார்கள், சிறை போனார்கள், ஆனாலும் திருப்பி வந்தார்கள். இதை வாசிக்கிற நாம் உணர்வடைந்து இப்படிப்பட்ட சில பலகீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை பரிசுத்த துணையோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு அகற்றிவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பிரித்தெடுத்தாரே, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதில் நிறைய பகுதி இருக்குது, அதை அனைத்தையும் சொல்லவில்லை. ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஜனங்கள் என்ன செய்தால் என்று அந்த செப்பனியா 1 இருக்குது. 6 வசனத்தில், கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும் அப்படி சொல்லிட்டு கம்மா இருக்குது. நாம் ஒரு நாளும் கலப்பையில் கைவித்த நாம் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பின்வாங்குற இருதயம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம். அதுபோல கீழே வாசிக்கிறோம், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும். இந்த கடைசி நாட்களில் தொழில்நுட்பத்தை ஜனங்கள் விசாரிக்கிறார்கள். ஒரு தேவைன்னா உடனே என்ற தொழில்நுட்பத்தில் போய் விசாரிக்கிறார்கள். அது தவறல்ல. அதை காட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்திற்கு, பசுத்தத்திற்கு, தொழிலுக்கு, எல்லாவற்றுக்கும் தேவையான ஆலோசனை இதுக்குள்ள இருக்குது, பைபிள் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் இந்த நாளில் என்ன சொல்லுன்ற அந்த விசாரணை, தேவன்ட்டு விசாரிக்காமல் உலகம் மனதிருட்ட ஜோஷிக்காரன்ட்ட நாள் பார்க்கறன்ட்டு குறுகிய போய் விசாரித்தால் தேவன் கீழே வாசிக்கும் போது சங்காரம் பண்ணுவார் இருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட தேவஜனங்களாகிய நாம் முற்காலத்தில் அப்படி வாழ்ந்தோம். இப்போ என்ன செய்யக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தை வாழ்ந்து காமிக்க கிறிஸ்து விரும்புகிறார். நமக்கு உதவி செய்வாராக. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை குறித்து விசாரிக்கிற காரியங்களில் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் வாசிக்கிறோம். ரெபேக்காள் கற்பந்தரித்து உள்ள 2 குழந்தை இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஒன்றொன்று மோதும் போது கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனால் என்று ஆதித்தில் வாசிக்கிறோம். யார்கிட்ட போல உடனே அந்த காலத்தில் மருத்துவச்சிகள் இருந்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தரிடத்தை விசாரித்தா கர்த்தர் தெளிவாக சொல்வார் என்று சொல்லி கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கை இருந்தது. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி 2 பிள்ளைகள் பிறப்பார்கள் சொல்லி கர்த்தர் காரில் வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் பேசாத ஒரு நபர் அல்ல. அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அவர் சம்பந்தம் விசாரிக்கக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவரை குறித்து விசாரிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் கர்த்தர் கிருபையை தருவாராக. அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் சொல்லிட்டு வரும்போது 8ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன் என்று இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்த நாம் நமக்கென்று வஸ்திரம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் அநேக ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது. 1000 பேருக்கு நீ சோறு பொங்கி போட்டால் நீ உன் பாவம் மன்னிக்கப்படும், பரலவும் போயிடலாம். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போயிடலாம். இல்லைன்னா நீ சில பரிகாரங்களை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும், பரலவும் போயிடலான்னு சொல்லி உலகத்துக்கு வெளியில்
சபைக்கு வெளியில மறுதேசத்தின் ரட்சிப்பு வஸ்திரம் மிகுதியா இருக்கிறது. திருச்சபையில் ஜனங்கள் யாரும் அந்த மறுதேசத்தின் வஸ்திரத்தின் அனுபவங்களை தரிப்பிக்க கூடாது. அல்லேலூயா. சில ஜனங்கள் சில பாரம்பரிய சபையில் போய் மெழுகுத்தி பொறுத்துனா, இல்லைன்னா அங்கே முழங்காலில் போய் நடந்தா பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரட்சிக்கப்பட கிறிஸ்து இயேசுவின் நாமம் இல்லாமல் இந்த பூமியில் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அதனால சில ஆட்கள் கொஞ்சம் ரொம்ப அறிவாக போய் எருசலேம் போனால் ரட்சிக்கப்பட்டு, அப்படி இல்லை. எருசலேம் போனால் ஜெபிக்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஆனால் எங்கு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி திருத்துவ நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று சாட்சி வாழும்போது ரட்சிக்கப்படுவார்கள், வரைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு நிறைய மலிவான மறுதேசத்தின் வஸ்திரம் இருக்கிறது. அதில் யாரும் சிக்கிக்கொள்ளாதபடி கவனமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அது மாத்திரம் இன்னொரு வஞ்சிக்கிற ஒரு பெரிய காரியம், ஆலயத்துக்குள் இருக்கும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தது போல பாட்டு பாடும், கைது எல்லாமே நடக்கும். ஆனால் கேம்பஸ் வெளியே போன பிற்பாடு, அந்த ஃபீல்டுக்கு போன பிற்பாடு அதுக்கு ஏற்றாற் போல் அந்த வஸ்திரம் தரித்து கொண்டு நாம் வாழக்கூடாது. இங்கு எப்படி பயபக்தி உண்மையோடு ஆராதிக்கிறோமோ பணிகிறோமோ அதே போல எல்லா இடங்களிலும் ஒரே நிலையில ஒரே வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அங்கு ஒரு வஸ்திரம் மாற்றி கொண்டு உலகத்துக்கு ஏற்ற வஸ்திரம் தரித்து கொண்டு வாழ கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. இங்கு எப்படி பயபக்தி இருக்கும் அதே போல தொழிலில், வேலை ஸ்தலங்கள், எல்லா ஸ்தலங்களிலும் ஒரே ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்த அனுபவம் உள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதில் நிறையா வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். அடுத்து 9 வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்கள் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே, அதில் கொடுமை வஞ்சகம் என்று இருக்கிறது. நம்ம நினைக்கிற கொடுமை செய்யலை வஞ்சகம் செய்யலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆதியாகமம் 30 கடைசி அதிகாரத்தை வாசிக்கும்போது, யாக்கோபு பிள்ளைகள் வாசிக்கும் போது சிமியோன், லேவி கொடுமையின் ஆயுதங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதி 34 தன் சகோதரி தீட்டுப்பட்ட பிற்பாடு அந்த சீகோன் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி, நாங்கள் விருத்தசேனம் உள்ளவர்கள், நீங்கள் விருத்தசேனம் பண்ணினா என்ன செய்வோம், பின் கொடுப்போம் சொல்லி பொய் சொல்லி காரியத்தை செய்ய வைத்து 3ஆம் நாளில் அவர்களை சங்காரம் பண்ணி அவருடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், மிருகஜீவன் எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு வீட்டில் சேர்த்தார்கள். அதான் இதே போல் இந்த அனுபவங்கள் சிறையில் முந்தைய காலத்திலும் அவர்கள் வாழ்க்கை இருந்தது. அதான் கரெக்டாக சொல்றார், உங்கள் வீட்டை என்ன செய்யாதீங்க, கொடுமைனாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை விடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று நீதிமொழி வாசிக்கிறோம். அதே நீதிமொழி 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வாசிக்கிறோம். ரெண்டுமே நம்முடைய இருக்குது. எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உரியது. நாம் நல்லதை தெரிந்து கொண்டு கிறிஸ்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தருவாராக. சில மக்கள் இந்த ஃபீல்டில் பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்று உலக மக்கள் சொல்றது போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்கிறார்கள். அப்படி சொல்ல கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள், இல்லதை அதுக்கு மிஞ்சி தீமை வந்தால் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அப்படிப்பட்ட வசந்தபடி வாழக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் முழு சபைக்கு தருவாராக. அல்லேலூயா. நாம் எழுந்தின்ற தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த ஆராதனை எது செய்வோமாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இப்படிப்பட்ட வேண்டாத இது போல வீட்டில் போய் அந்த அதிகாரம் வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவின் உங்கள்கிட்ட எதை இடைபடுகிறாரோ அதை தயவாக இருத்தை கடினப்படுத்தாதபடி, அதே செப்பனியர் 2:3 வாசிக்கும் போது கர்த்தரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய மனத்தாழ்மை தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மை தேட, ஏனென்றால் தாழ்மை இருளுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தாழ்மை தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த சிந்தனை அர்ப்பணத்தோடு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சில பலகீனங்கள் என்றால் பரிசுத்தாவினுடைய துணையோடு அதை அகற்றி விடுகிற கிருபை தாங்கப்பா. அந்த சிந்தையோடு ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி அர்ப்பணத்தோடு அறிக்கையிடுமாக. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. கையை உயர்த்தி மீண்டும் தலை தூக்காமல்
வாழ்க்கையில் எதெல்லாம் பலகீனமாக இருக்கிறதோ அதெல்லாம் அறிக்கை எடுக்கிறோம், விட்டு விடுகிறோம் அப்பா. இரக்கம் செய்வீராக. வார்த்தைக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அன்றொரு அர்ப்பணித்துக்கு வருகிற பிரதிபலனாகிய இனி பிள்ளைகள் தீங்கை காணாதபடி சுகமாய் வாழ்வார்களாக. அர்ப்பணித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை இவர்கள் கண்காண கத்த சிறையிருப்பி திருப்பி பூமியில் எல்லா ஜனங்களை பார்க்கணும் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கப்படுற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து கத்தர் ஆளுகை செய்வீராக, கிரியை செய்வீராக. தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் உருவை மைப்படுவீராக. மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் இருக்கிற